Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. ஆசிரியர்கள் அல்லது ஆசிரியைகள் மாணவர்களுக்கு அல்லது மாணவிகளுக்கு தண்டிப்பது, அடிப்பது சம்பந்தமாக இஸ்லாத்துடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்ப்போம். பொதுவாக ஆசிரியர்கள் ஆசிரியைகள் மாணவ மாணவிகளுக்கு தடியால் அடிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்திலே நளினமான போக்கை கையாள வேண்டும். அன்பான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். ஒரு அறிஞர் கூறினார், லா தகுன் சல்பன் ஃபதுக்சர், நீ கடினமானவராக இருக்க வேண்டாம், அவ்வாறு இருந்தால் நீ உடை தெரியப்படுவாய். வலா தகுன் லையினன் ஃபதுஅஸர், நீ மிகவும் சாஃப்டாக மிருதுவானவனாகவும் இருக்க வேண்டாம், அவ்வாறு இருந்தால் நீ பிறரால் பிழிந்தெடுக்கப்படுவாய். எனவே ஒரு ஹதீஸில் வந்திருக்கிறது, ஹைருல் உமூரி அவ்ஸத்துஹா, விடயங்களிலே சிறந்தது நடுநிலையான போக்கு. ஆகவே மிகவும் கடுமையாகவும் இருக்கவும் கூடாது, மிகவும் நளின போக்கில் இருக்கவும் கூடாது, கட்டுப்பட மாட்டார்கள். எனவேதான் ஆரம்பத்திலே நளினத்தை கையாண்டு அவர்களுடைய போக்குகளை, அவர்களுடைய தன்மைகளை திருத்துவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த மாணவ மாணவிகளுடன் கொஞ்சம் ஒரு இறுக்கமான ஒரு நிலையை, அதாவது கண்டிப்புடைய ஒரு நிலைக்கு நாங்கள் வர வேண்டும். அதற்கும் அவர்கள் கேட்கவில்லை என்றால் நாங்கள் அவர்களுக்கு சிறிய அந்த தடிகளை பாவித்து, பிரம்பு போன்றவற்றை பாவித்து, காயம் வராத அமைப்பிலே லேசாக அடிக்க வேண்டும். அவ்வாறு லேசாக, மிகவும் லேசான முறையிலே அவர்களுக்கு காயம் ஏற்படாத வண்ணம் கொஞ்சம் ஒரு கண்டிப்பை உண்டு பண்ணி அவர்களை நாங்கள் திருத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நாங்கள் முடியுமான அளவு அந்த மாணவிகளுடைய மனசுகளை வென்று அவர்களை அன்பின் மூலமாக திருத்துவதற்கு எமக்கு உதவி செய்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.